கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவுகூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 18ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு அப்பம் நீதிமானாக்கப்படுதலுக்கான அடையாளம். அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது ராபோஜனத்தின் போது, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்று கூறினார். இந்த ஆசரிப்பில் பயன்படுத்தப்படும் புளிப்பில்லாத அப்பம் நமக்காக பலியான கிறிஸ்துவின் பரிபூர்ணமான மனித சரீரத்தை அடையாளப்படுத்துகிறது. ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இழந்த பரிபூரண மனித உரிமைகளுக்கு மீண்டும் தகுதிப்படுத்துவதையே இந்த நீதிமானாக்கப்படுதல் குறிக்கிறது. இந்த அப்பமே உலகம் முழுமைக்கும் ஜீவன் அளிக்கக்கூடிய ஜீவ அப்பமாக இருக்கிறது. வேதம் நமது ஆண்டவராகிய இயேசுவை வானத்திலிருந்து இறங்கிய அப்பம் என்று அழைக்கிறது. அவர் ஆவிக்குரிய தன்மையில் இருந்து மாம்சமானார். ஆதாமையும் அவருடைய வம்சத்தையும் மீட்கும் பொருளாக அவர் பாவமற்ற பரிபூரண மனிதனாக வந்தார். அவர் இழந்தது ஆவிக்குரிய ஜீவன் அல்ல, மாறாக ஏதேனில் ஆதாம் இழந்த அந்த பரிபூரண மனித ஜீவனை மீட்பதற்காகவே அவர் பரிபூரண மனிதராக வந்து பலியானார். இந்த அப்பத்தை சாப்பிடுவது என்பது கிறிஸ்துவின் பரிபூரண மனித ஜீவியத்தின் புண்ணியத்தை நாம் விசுவாசத்தினால் நமதாக்கிக் கொள்வதை குறிக்கிறது. இதன் மூலம் நாம் பரிபூரண மனிதனாக நீதிமானாக்கப்படுகிறோம். அதாவது ஆதாம் இழந்த உரிமையான நித்திய ஜீவனை விசுவாசத்தின் மூலம் நாம் திரும்ப பெறுகிறோம். இது நம்முடைய தற்போதைய குறைபாடுகளை மூடி நம்மை தேவன் முன்னிலையில் தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறது. கிறிஸ்துவின் மாம்சம் அல்லது அவருடைய சரீரம் என்பது எல்லா மனிதர்களுக்குமான மீட்கும் பொருள் ஆகும். 1000 வருட அரசாட்சியில் உலகம் கிறிஸ்துவனுடைய மீட்கும் பொருளின் புண்ணியத்தை ஏற்றுக்கொண்டு அதை புசிக்கும் போது அவர்கள் படிப்படியாக பரிபூரண நிலைக்கு திரும்புவார்கள். ஆனால் இந்த சுவிசேஷ யுகத்தில் சபை கிறிஸ்துவின் மீட்கும் பொருளை புசிப்பதன் மூலம் அவருடைய பலிக்கொத்த பலியில் பங்கேற்பதற்காக தேவன் பார்வையில் நீதிமானாக்கப்பட்டவர்களாக எண்ணப்படுகிறார்கள். சபையை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10:17 கூறும்போது, அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம் என்கிறார். இதன் பொருள் கிறிஸ்துவினால் நீதிமானாக்கப்பட்டவர்களாகிய நாம் அவரை போன்று பிற்கப்பட பலியாக நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கிறோம் என்பதாகும். இப்படியாக பரலோக ஆவிக்குரிய ஜீவனை பெறுவதற்காக நமது பூமிக்குரிய மனுஷிக ஜீவ உரிமைகளை விட்டு கொடுத்து கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராக மாறுகிறோம். நினைவு கூறுதலை தகுதியான முறையில் ஆசரிப்பதன் மூலம் நாம் பெற்றுக்கொண்ட நீதிமானாக்கப்படுதல்களையும் நமது பலியினாலான உடன்படிக்கையையும் புதுப்பித்துக் கொள்கிறோம். ஆக கிறிஸ்துவின் சபை மற்றும் முழு உலகமும் தங்களை அழியாமல் காத்துக்கொள்வது வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பத்தை புசிப்பதால் மட்டுமே ஆகும். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதயப்பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு பாத்திரம் அழியாமைக்கான வாக்குறுதி. இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.